Hi. Previous வீடியோவில் கான்ட்ராக்ட்ஸ் 2ல் இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி பார்த்தோம். ஸோ இதில் த பேலன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் விச் வி டீல் இன் தி கான்ட்ராக்ட்ஸ் 2 அதை நம்ம இப்போ பார்ப்போம். Indian Contracts Act 1872 this, starts from section 124 till section 238. So what all contracts we are dealing here? Bailment, pledge, agency. மூன்றாம் கான்ட்ராக்ட், த தேர்ட் கான்ட்ராக்ட் டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம இப்போ இது இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பெயில்மெண்ட். இது வந்து செக்ஷன் 148 வருது. ஸோ இப்போ வந்து ஒரு பைக் நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து பைக் கொடுத்தவர் அந்த நண்பர் என்கிட்ட சொல்கிறாரு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட ஏற்கனவே. அவர் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஒரு 10 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி இந்த சொல்கிறதுக்கு பெயர் இது வாய்வழி வார்த்தையாக நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம். இதுதான் பெயில்மெண்ட். இது வந்து இன்னொருத்தர் அந்த கொடுக்குறவர் அவர் வந்து பெய்லி. இப்போ பெறுகிற நான் வந்து இப்போ யார் அந்த பைக்கை கடனாக பெறுறாங்களோ அவங்க வந்து பெய்லார், BAILOR. இது எசென்ஷியல்ஸ் இதுக்கும் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா வந்து இதில் 2 பார்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை நம்ம இப்போ பார்த்தோம், பெய்லர் பெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கான்ட்ராக்டாக இருக்க வேண்டும். அந்த அந்த பெயில்மெண்ட் பண்ணுறதே அது ஒரு கான்ட்ராக்டாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த 10 நாட்களில் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறது வந்து அந்த 10 நாட்களில் திருப்பி கொடுக்குற அந்த மொமெண்ட் அது வந்து டெலிவரி, அதில் ஒரு டெலிவரி இருக்கணும். அதில் அதே மாதிரி இதில் கொஞ்சம் மாறுபட்டு 10 நாட்களுக்காக ஒரு கன்சிடரேஷன் இதில் வாங்காலும் போகலாம். நம்ம இப்போ தான் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் கன்சிடரேஷன் அப்படின்னா மறுபயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது வந்து இப்போ நான் என்னுடைய நண்பர் எனக்கு கொடுத்த நண்பர் வந்து அந்த பைக்குக்காக வந்து இல்லை எனக்கு ஒரு தொகை வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு வாங்காமலும் இருக்கலாம், அதுக்கு வாங்கவும் செய்யலாம். அவர் லைக் தமிழில் விளக்கம் டெஃபினிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 தரப்பினர்கள் ஒரு ஒப்பந்தப்படி ஒரு பொருளை கொடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி செலுத்துவதாக ஒப்புக்கொண்டு மறுபயன் இருந்தோ இல்லாமலோ செய்யப்படும் கான்ட்ராக்டுக்கு பேர் தான் வந்து பெயில்மெண்ட். 2 பேர் ஒரு ஒப்பந்தப்படி ஒரு பொருளை கொடுத்து அதை ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம், டெலிவரி வித் கன்சிடரேஷன் ஆர் நாட், தட்ஸ் கால்ட் பெயில்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் லா, ஃபேமஸ் லா, விசாலாட்சி, தட்ஸ் லைக் கலியபெருமாள் வர்சஸ் விசாலாட்சி ஆச்சி. ஸோ கலியபெருமாள் வர்சஸ் விசாலாட்சி வந்து திஸ் இஸ் லைக் AAR 1938 MAD 32. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து விஷாலாட்சி வந்து கோல்டு பிஸ்கெட் போய் கலியபெருமாள் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதை வந்து ஆர்னமெண்ட்டாக மாற்றி கொடுங்க என்று சொல்கிறாங்க. அது இட் இஸ் லைக் ஒரு ரா கோல்டு பிஸ்கெட் அது. ஸோ அதை வந்து ஒரு தங்க நகையாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க கிட்ட போய். இது வந்து இப்போ பெயில்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிற முறையில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது பெயில்மெண்ட் படி செல்லுமா செல்லாதா அப்படின்னு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த பொருளை கொடுத்துருக்குறாங்க, பட் அதோட பொசிஷன் வந்து இவங்ககிட்ட வச்சுருக்குறாங்க. லைக் அந்த பொசிஷன் இவங்ககிட்ட தான் இருக்குது இன்னுமே. ஏன்னா அவங்க அதை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. லைக் ஷீ இஸ் ஆஸ்கிங் டு கன்வெர்ட் அந்த கோல்டு பிஸ்கெட்டை ஒரு ஜுவல்லாக தான் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது திருப்பி கொடு, அதை திருப்பி அப்படியே கொடு, எப்படி கொடுத்தேனோ அப்படியே திருப்பி கொடு அப்படின்னு வந்தால் தான் அது பெயில்மெண்ட். அது ஸோ அந்த பொருளை வந்து வேறு மாதிரி நீங்கள் மாற்றி அதை வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் பெயில்மெண்ட். அது வந்து பெயில்மெண்ட் படி செல்லாது. ஸோ லைக் இந்த கேஸில் வந்து அந்த டோட்டல் பெயில்மெண்ட் வராது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ பைக் நம்ம ஏற்கனவே நம்ம ஆரம்பிக்கும் போது பெயில்மெண்ட் பார்க்கும்போது கடன் வாங்கியிருந்தோம். நம்ம அந்த கடன் வாங்கியிருக்கும்போது ஒரு 10 நாளைக்கு வாங்கியிருக்கோம். ஸோ 10 நாள் அவர் கொடுத்துட்டாரு. திருப்பி கொடுக்கும்போது நான் அவர்கிட்ட போய் இல்லை நான் வந்து நீங்கள் பைக் கொடுத்தீங்க பரவாயில்ல, இப்போ நான் இந்த பைக்கை திருப்பி கொடுக்குறேன்ல, எனக்கு 4 சைக்கிளாக கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து அது தட் இஸ் நாட் பெயில்மெண்ட். இதே மாதிரி லைக் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் மேமன் அப்படின்ட்டு ஒரு கேஸ் இருக்குது. இதில் இது அரசு வந்து ஒரு பொருளை சீஸ் பண்ணி அவங்களோட கஜானாவில் ட்ரெஷரியில் வச்சுருந்துருக்கும் போது
அதை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, தொலைச்சிடுறாங்க. தேர் லூசிங் தட். அப்படி தொலைக்கும் போது அது வந்து லைக் இட் கம்ஸ் அண்டர் பெயில்மெண்ட். ஏன்னா அதை வந்து அவங்க அந்த பொருளை அப்படியே வாங்கி அதை வச்சுருக்கணும். திருப்பி ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே வாங்கி தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பெயில்மெண்ட். இது பேசிக்காக இந்த பெயில்மெண்ட்ஸ் பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கு. அதில் லைக் இன்டெப்த்தாக நம்ம போகல, பட் ஃபார் டு நோ வாட் இட் இஸ் அட் த ஸ்னாப்ஷாட். ஸோ த நெக்ஸ்ட் லிட்டில் விவிட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஜென்சி. ஏஜென்சி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் இருக்குது, பிளட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப டீப்பாக நம்ம போகல அதுக்குள்ளே. பிளட்ஜ் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோம், நம்ம ஒரு நகையை அடகு வைக்கிறோம். அந்த நகையை அடகு வைக்கும்போது அந்த நகை வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது நமக்கு சொந்தம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு உரிய கடன் நம்ம கட்டாமல் இல்லை வட்டி கட்டாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நகை வந்து இந்த கடைக்காரருக்கு சொந்தம். அந்த பான் ஷாப்புக்கு அவருக்கு தான் அது சொந்தம். அது அப்போ அவர் அதை சொந்தப்படுத்தும் போது ஹீ கேன் யூஸ் தட். அந்த என்ன ஒரு நம்ம நகை கொடுக்குறோமோ ஹீ கேன் யூஸ் தட். ஸோ ஹீ பிகம்ஸ் தட் பொசஷன். அது ஹீ டுக்ஸ் தட் பொசஷன். இதே மாதிரி தான் வந்து வேறு சில கடன்களுக்கு மார்ட்கேஜ் பண்ணும்போது when they seize the property and the seizing the property becomes themselves. ஸோ அதுதான் வந்து சிம்பிள் அது பிளட்ஜ். அது இப்போ லெட்ஸ் கம் பேக் டு அகெயின் ஏஜென்சி. ஸோ ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். இது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து பேசிக்கலி இட் இஸ் பிட்வீன் ப்ரைமரிலி இட் இஸ் பிட்வீன் டூ பீப்புள். ஒரு பிரின்சிபல், பிஆர்ஐஎன்சிஐபிஏஎல், பிரின்சிபல், அப்புறம் ஒரு ஏஜெண்ட். இவங்களுக்கு ரெண்டுக்கு நடுவில் இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து தேர்ட் பார்ட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிஸ்கெட் மேனுஃபேக்சரர், ஒரு கம்பெனி. அவங்க வந்து லைக் தே டோன்ட் கம் டவுன். அவங்க வந்து டைரெக்டாக வந்து எங்கேயுமே தரமாட்டாங்க அவங்க பிஸ்கெட்டை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா டைரெக்டாக வந்து எங்கேயாவது வந்து சின்ன சின்ன கடைக்கு, சின்ன சின்ன ரூரல் பிளேசஸ் எல்லா இடத்துக்கும் போய் தராங்களா? இல்லை. ஸோ தே ஆர் மேக்கிங் எ ஏஜென்சி டு கிவ் தட். ஒரு சின்ன சின்ன ஏஜென்சிஸ் உருவாக்குறாங்க அவங்க ஊருக்கு. மோர் லைக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நம்ம பாலிசி படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க போய் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த ஏஜென்சியை க்ரியேட் பண்ணுறது தான், அதுதான் வந்து ஏஜென்சி. அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஏஜென்சி. ஸோ அந்த ஏஜெண்ட் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து தான் வராரு. ஸோ அப்போ பிரின்சிபல் யார் அப்படின்னா வந்து எதையுமே வந்து முதலிலிருந்து தயாரித்துட்டு வர்றவர். அந்த பொருளை வந்து யார் தயாரிக்கிறாரோ அவர் தான் வந்து பிரின்சிபல். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யமஹா ஒரு பைக்கு. இப்போ அந்த பைக் தயாரிக்கிறது ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, யமஹா இட்செல்ஃப் அவங்க தயாரிக்கிறாங்க அவங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு டீலர் இருக்கிறாங்க. டீலருக்கு நடுவில் வந்து டீலர்ஸ் தான் நடுவில் வர்றவங்க தான் ஏஜென்சிஸ். அப்போ போய் நம்ம பைக் வாங்குறது, நம்ம வாங்குகிறோம் பைக்கை, வி பர்ச்சேஸ். நம்ம தான் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் நம்ம. ஸோ இந்த நடுவில் இப்போ இந்த பைக் வாங்கும்போது, ஸோ இதில் ஏதாவது ஒரு பைக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா வந்து அந்த பைக்குக்கு யார் லயபிள் அப்படின்னு பார்த்தா, யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தா, அந்த பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தா, அது வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து த பிரின்சிபல் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அது பைக்கோட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து அந்த ஏஜென்சி வந்து we will try to take it for service or something. ஆனால் வந்து அதை நேராக வந்து அவன் டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி அங்கே தான் அவன் அனுப்ப பார்ப்பான். அவன் லைக் டு த பிரின்சிபல். ஏன்னா இவன் வந்து ஜஸ்ட் ரெப்ரசன்ட் செய்யும் ஒரு நபர் தான். பட் அதே மாதிரி அந்த யமஹா கம்பெனிக்கு வந்து அது நம்ம தான் அஸ் அ தேர்ட் பார்ட்டி வாங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுதான் வந்து லைக் அந்த ஏஜென்சி அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிரின்சிபல் அண்ட் த ஏஜெண்ட். ஒரு ஏஜெண்ட் வந்து ஒரு பிரின்சிபால் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யலாம். ஹீ கேன் டூ லைக் ஹீ கேன் ஹாவ் த அத்தாரிட்டி. Whatever that principal has the authority, the agent can also have the same type of authority. He will always make the liability to the principal only. ஒரு இது வந்து டெஃபினேஷன் இஸ் இன் தமிழ் நம்ம பார்ப்போம் சின்னதாக.
ஒரு பிரின்சிபலுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டியுடன் இடையில் இருக்கும் நபர் செய்யும் ஒப்பந்தம், அதுதான் வந்து ஏஜென்சியல். பேசிக் ரூல்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம இந்த சாம்சங் ஒரு டிவிக்கும் ஒரு டீலருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சாம்சங் டிவி இருக்குது, அதுக்கு ஒரு வசந்த் அண்ட் கோ டீலர் இருக்கிறாரு. தேர்ட் பார்ட்டி சம்ஒன் அருண் போய் வாங்குறாரு. அதை பி லைக் அ மைனர். ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு மைனராகவோ இல்லை வந்து ஒரு அன்சவுண்ட் மைண்ட் லுனாட்டிக்காகவோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து டீலர் இதில் என்ன அப்படின்னா, பிகாஸ் டீலர் இஸ் நாட் லைபிள் ஃபார் எனி திங், அவங்க வந்து லைக் வி கேன் ஆல்சோ பி எ மைனர் அண்ட் ஈ கேன் பி லைக் ஓகே ஒரு அன்சவுண்ட் மைண்டடாக இருக்கலாம். இட் ஆக்சுவலி டசன்ட் மேட்டர் ஃபார் த ஏஜென்சி. பட் பிரின்சிபல் ஹி கேனாட் பி லைக் தட். அதே மாதிரி லைக் பிரின்சிபல் வந்து அது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருவர் தான் வந்து அவருக்கு ஏஜெண்ட்டாக இருக்க வேணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சாம்சங் இதுக்கே எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு சத்யா எலக்ட்ரானிக்ஸுக்கு கொடுக்கலாம், அவர் வந்து வசந்தன் கோக்கு கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி லைக் நியூமரஸ் ஏஜென்ட்ஸுக்கு அவர் கொடுக்கலாம் அவர். ஸோ அதே மாதிரி ஒரு ஏஜென்சி வந்து பல பேருக்குமே ஏஜென்சியாக இருக்கலாம். அவர் அது எப்படி எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க, வசந்த் அண்ட் கோ ஒரு ஏஜென்சி. பட் அவர் வந்து லைக் ஒரு சாம்சங், ஒரு எல்ஏ, ஒரு சோனி, அந்த மாதிரி வந்து நிறைய பிரின்சிபலாக நிறைய பேருக்கு வந்து அவர் ஏஜென்சியாக விளங்கலாம். அவர் அது அவங்களுடைய லைக் அந்த பிரின்சிபலுக்கும் ஏஜென்சிக்கும் உள்ள வந்து அந்த ஒரு லிபரல் இது அது. அதே மாதிரி லைக் அதர் தேன் தி அதர் கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி இல்லாமல் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்டுக்கு நடுவில் நோ கன்சிட்ரேஷன். ஏஜென்சியில் இருக்கிறவங்க அந்த பைக்கை விற்றுட்டு கூட வந்து கிரெடிட்டில் எடுத்துகிட்டு அந்த பைக்கை விற்றுட்டு கூட வந்து அவங்க பிரின்சிபலுக்கு வந்து பே பண்ணலாம். லைக் ஃபார் த யமஹா மோட்டார்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து டைரெக்டாக பே பண்ணலாம். இது வந்து இந்த நோ கன்சிட்ரேஷன் வந்து செக்ஷன் 185ன்னு தனியாக வருது இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டில். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஏஜென்சி இஸ் இது கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி. ஒரு 6 விதமாக அது கிரியேஷன் இருக்குது, இந்த கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி. அது எப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செக்ஷன் ஒரு 186. அது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் வந்து பை ஓரல் ஆர் ரிட்டன், அதாவது ஒரு வெளிப்படையான ஒரு அக்ரிமெண்ட் வந்து அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட். அப்புறம் செக்ஷன் 187 அது வந்து இம்ப்ளைட் அக்ரிமெண்ட்டு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி. இதில் வந்து என்னென்னா இது ஒரு உட்கிடையான, அது வெளிப்படையான, இது உட்கிடையான. இது ஏன் உட்கிடையான அப்படின்னா வந்து எப்போவுமே தேர்ட் பார்ட்டிக்குமே ஏஜென்சிக்குமே பெரிய அக்ரிமெண்ட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு சைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம போய் சைன் பண்ணுறது வந்து ஒரு டோனாஸ் மோட்டார்ஸுக்கு போய் ஒரு யமஹா வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம சைன் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம பண்ணுறது வந்து டைரெக்டாக வந்து நம்மளோட எல்லாமே அந்த பாண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இட் வுட் மீன் டு த பிரின்சிபல். ஸோ யார் அந்த யமஹாவோ அவங்களுக்கு தான், அது கூட தான் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளைட் அக்ரிமெண்ட் அண்ட் ஃபர்தர் வித் தேட் இம்ப்ளைட் அக்ரிமெண்ட் when the agency is created, அதுதான் வந்து implied agreement. So there is another under the implied agreement we have இந்த 3 இன்னொன்று இருக்குது இந்த implied agreementsக்குள்ள. இது வந்து ஈஸ்டாப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மெத்தடு. அது வந்து என்ன அப்படின்னா டு ஸ்டாப். ஈஸ்டாப்பல் மீன்ஸ் டு ஸ்டாப். அது ஸோ ஒரு ஏஜென்சி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அத்தாரிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கு பிரின்சிபல். பட் பிரின்சிபல் இஸ் ஸ்லோலி லைக் கெட்டிங் பேக் தி அத்தாரிட்டிஸ். அதே மாதிரி பிரின்சிபல் இஸ் ஸ்லோலி ட்ரைங் டு டேக் ஸ்டாப் தி ஏஜென்சி. இந்த மாதிரி இந்த ஸ்டாப் பண்ணுற சமயத்தில் வந்து வரக்கூடிய அந்த இதுதான் வந்து ஈஸ்டாப்பல், பை ஈஸ்டாப்பல். அப்புறம் ஏஜென்சி பை ஹோல்டிங் அவுட், இது எல்லாமே செக்ஷன் 237. ஈஸ்டாப்பல் இஸ் செக்ஷன் 237, ஏஜென்சி பை ஹோல்டிங் அவுட் இஸ் செக்ஷன். மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி. ஸோ எனிதிங் விச் த சர்வெண்ட் டஸ் தட் மாஸ்டர் ஹேஸ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து லைக் ஃபார் வாட் எவர் தட் ஏஜென்ட் அத்தாரிட்டி ஹேஸ், அந்த ஏஜென்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே வாட் கைண்ட் ஆஃப் மிஸ்கான்டாக்ட் இந்த கான்டாக்ட்ஸோ எல்லாமே வந்து இட் வில் ரிசல்ட் டு த பிரின்சிபல் ஆல்சோ அப்படிங்கிறது தான் இது. இன்னொன்று வந்து கிரியேட்டிங் பை நெசசிட்டி. ஸோ இது வந்து ஒரு தேவைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் அ ப்ரீஃப் திங்.
தட் இட் செல்ஃப் இஸ் மென்ட்ல. ஸோ தேவைக்காக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணுறது ஒரு ஏஜென்சியை. அதுதான். அதுக்கப்புறம் லைக் செக்ஷன் 196 அது ரேட்டிஃபிகேஷன். அது வந்து இட் இஸ் பெட்வீன் தி பிரின்சிபல் ஏஜென்ட் தேர்ட் பார்ட்டி. இவங்களுக்குள்ள உள்ள ஒரு வரைமுறை. இவங்களுக்குள்ள ஏற்கனவே இதுதான் வரைமுறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேர் வில் பி ஒன் தேர்ட் பார்ட்டி டு த பிரின்சிபல், ஒரு அக்ரிமெண்ட் வேணால் பண்ணலாம். பட் தேர் ஒன்ட் பி எனி ஏஜென்சி டு தேர்ட் பார்ட்டி, எந்த அக்ரிமெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி, இப்போ நான் தான் பையர் ஆஃப் த எமஹா பைக்கு. நான் வந்து இப்போ பிரின்சிபல் கிட்ட வந்து லைக் எமஹா கூட தான் என் கூட எல்லாமே என்னோட இது டோட்டல் அந்த ஏஜென்சியோட என்னோட கேரண்டியோ வாட் எவர் தட் அக்ரிமெண்ட் இஸ் பெட்வீன் வி போத். இவங்க வந்து இந்த வரைமுறைகளை இது பண்ணுறது தான் வந்து ரேட்டிஃபிகேஷன். தட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன்.